அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது எருசலேம் நகர ஜனங்கள் தேவனை விட்டு விலகி அருவருப்புகள் செய்த காட்சியை காண்பித்ததை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதனாலே கணக்கனுடைய மைக்கூட்டினாலே பெருமூச்சு விட்டு அழுகிறவுடைய நெற்றியில் அடையாளத்தை போட்டார்கள் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நியாய தீர்ப்பானது என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து துவங்கும். எனவே சங்கரிக்கிறவர்கள் ஆலயத்தில் உள்ள மூப்பர்களிடத்திலிருந்து சங்காரம் பண்ணினார்கள். எசேக்கியேலாகிய நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து மிகவும் அழுதேன். ஆண்டவரே, எல்லோரையும் அழித்து போடுவீரோ என்று கேட்ட மாத்திரத்திலே இஸ்ரவேலின் யூதாவின் அக்கிரமம் பெரியது, தேசம் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, பட்டணங்களும் மாறுபாட்டினால் நிறைந்திருக்கிறது, எனவே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஜனங்கள் மெய் தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகின்ற பொழுது, தேவனை விட்டு பயம் இல்லாமல் அக்கிரமமும் அருவருப்புகளையும் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்குவதாக அல்லது கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து துவங்குவதாக பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். எனவே சுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் தேவனை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவமாய் நிறைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார். இல்லை என்றால் அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலும் நம்முடைய தேசத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நியாயம் விசாரிப்பார். ஏனென்றால் அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே பூமியின் மேல் பலத்த சம்பவங்கள் நடைபெறும், பெருமழிவு உண்டாகும். அது மாத்திரமல்ல, பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி உண்டாகும், சில இடங்களிலே பூமி வெடித்து சிலரை விழுங்கி போடும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே குறிப்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மூப்பர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் செயல்பட ஆண்டவர் நினைப்பூட்டுகிற காரியத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, பட்டணம் மாறுபாட்டினால் நிறைந்திருக்கிறது. பட்டணங்களை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது எங்கெல்லாம் பெரிய அளவிலே சந்தைகள் காணப்படுகிறதோ, பொருளாதாரங்கள் காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருப்பதை குறித்து நாம் வேதத்திலும் வாசிக்க முடியும், நான் காண்கிற உலகத்திலும் பார்க்க முடியும். எனவே இது நிமித்தமாய் ஆண்டவர் பூமியை விசாரிக்கிறார். குறிப்பாக மாறுபாட்டினால் நிறைந்த ஜனங்கள், தேவனை விட்டு விலகி நடக்கிற ஜனங்கள், அது மாத்திரமல்ல இரத்த கரைகளை கொண்டிருக்கிற ஜனங்களை
ஆண்டவர் விசாரிக்கிறார். இந்த விசாரிப்பு எங்கிருந்து துவங்குகிறது என்றால் ஆலயத்தில் உள்ள மூப்பர்களிடத்திலிருந்து துவங்குகிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளும் கர்த்தரை பிரியப்படுத்துவதாக காணப்படட்டும். இல்லை என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். மிகப்பெரிய சம்பவங்கள் பூமியிலே நடப்பதை நாம் காண முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவங்களால் நிறைந்து காணப்படுவோம். உங்கள் நிமித்தமாய் தேசம் காக்கப்படும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.